ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு மேலே கிருத்திகை நட்சத்திரம் வருது. அதனால இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால நமக்கு அதிக பலன் இருக்குது இந்த நட்சத்திர வழிபாடு செய்கிறது. எந்த டைமில் நம்ம வழிபாடு செய்யலாம், நமக்கு என்ன பலன்கள் இதில் கோடி நன்மை நமக்கு கிடைக்கும். அதனால அந்த வழிபாடு பற்றி இதில் ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவாக இந்த பதிவு இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதாவது தந்தைக்கே உபதேசம் செஞ்சு குருவாக இருந்தவர் தான் முருகப்பெருமான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடியது கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வியாழக்கிழமையோட சேர்ந்து வரும்போது அதற்கு அதிக பலன் இருக்கு. காரணம், வியாழக்கிழமை அப்படிங்கிறது குருவிற்கு உகந்த நாள். அப்படிப்பட்ட நாளில் நாம செய்யக்கூடிய இந்த குரு வழிபாடு கோடி நன்மைகளை நமக்கு கொடுக்கும். இந்த வழிபாட்டை எப்படி செய்யறது அப்படின்றத நாம இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குருவருள் கிடைச்சாதான் திருவருள் கிடைத்ததற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வத்திற்கு முன்னாடி குருவை வணங்கணும் அப்படின்னு நம்முடைய புராணங்கள் சொல்லுது. அதுக்கப்புறம் குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குருவின் அருளை நம்ம எல்லாருமே பரிபூரணமாக பெறணும் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நாம நம்முடைய மனதிற்கு பிடித்தமான ஏதாவது ஒரு குருவை மானசீகமாக ஏற்றுக்கிட்டு அவங்கள தினமும் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ கிருத்திகை நட்சத்திரத்துக்கு கூட வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு எப்படி குருவை நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரம் இன்னைக்கு வியாழக்கிழமை மதியம் 3 மணிக்கு மேல ஆரம்பிக்குது. வியாழக்கிழமையில மொத்தம் 3 நேரங்கள் குரு ஹோரை அப்படின்னு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள, மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள, இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள இந்த குரு ஹோரை கிருத்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய நேரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான நேரம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நாம வழிபாடு செய்யறதுக்கு நேரம் ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த நேரத்துல வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில வரக்கூடிய 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள இருக்கக்கூடிய குரு ஹோரையை நீங்க பயன்படுத்தி வழிபாடு செஞ்சுக்கலாம். முதல்ல முருகப்பெருமான மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க. மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு வச்சுக்கோங்க. அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்னாடி அச்சு வெள்ளத்தை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீங்களோ அவங்கள மனதார நினச்சிக்கிட்டு அந்த குருவோட மந்திரத்தை 27 முறை நாம் சொல்லணும். எப்படி அந்த மந்திரத்தை உச்சரித்ததுக்கு அப்புறமா தீப தூப ஆராதனை காட்டி நம்ம வழிபாடு நிறைவு செஞ்சுக்கணும். எளிமையான வழிபாடு தான். இந்த வழிபாட்டை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு வச்சிருக்கிறோம்ல, அதை அந்த பிள்ளையார்லேருந்து கொஞ்சம் மஞ்சள் எடுத்து நம்ம நெத்தியில வச்சுட்டு மீத இருக்கக்கூடிய மஞ்சள் பிள்ளையார்ல ₹1 நாணயத்தை சேர்த்து வச்சு அதை பிடிச்சு வச்சிருங்க. அதை பணம் வைக்கிற இடத்துல நாம வைக்கணும். இந்த முறையில் நாம் குருவை கிருத்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய குரு ஹோரையில் நாம் வழிபாடு செய்யும் போது குருவோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதில் நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாகும். இந்த குருவோட மந்திரத்தை நான் லாஸ்ட்டில் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சு அந்த மந்திரத்தை 27 முறை நீங்கள் உச்சரிக்கலாம். நிச்சயமாக வாழ்க்கையில் பல நன்மைகளை பெறணும், நிறைய நன்மைகள் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறவங்க முதல்ல குருவோட அருளை தான் நமக்கு கிடைக்கிற மாதிரி செய்யணும். அப்படி குருவின் அருளை
பெறுவதற்கு அற்புதமான நாள் தான் இந்த நாள் நாம் சொல்லலாம். இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரக்கூடிய இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். இன்னைக்கு இந்த தினத்தில் இந்த முறையில் நீங்கள் குருவை வழிபாடு செய்யும் போது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பயன்பெறுங்க. இந்த வழிபாடு ரொம்ப கைமேல பலன் கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் இது. ரொம்ப எளிமையான வழிபாடு, எல்லாருனாலையும் கண்டிப்பாக செய்ய முடியும். அதனால் உங்களுக்கு எந்த டைம், இன்னைக்கு நைட்டு 7 to 8 இல்லைன்னா காலையில் நீங்கள் அந்த சொன்ன டைம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த 2 டைமில் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த டைமை நீங்கள் பயன்படுத்தி வழிபாடு செஞ்சுக்கோங்க. கடைசியில் இந்த மந்திரத்தையும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் அந்த மந்திரத்தை 27 தடவை உச்சரிச்சுட்டு வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.